ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சோழனும் நிலாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. இங்கே நம்ம நிலா ஒரு வழியாக நம்ம சேரன் ஃபேமிலியை காப்பாற்றிட்டாங்க போலீஸ்கிட்டேருந்து. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுமே சேரன் வழக்கம் போல் சமைக்கிறாங்க, எல்லாருமே சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம மதி நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. உன்னை தனியாக மீட் பண்ணி பேசணும் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நீ எங்கே வரட்டும் அப்படின்ற மாதிரி கேட்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம நிலா நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சோழன் நான் லவ் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, யதார்த்தமாக போலீஸ் ஸ்டேஷன் போனோம், அங்கே நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இது சும்மா கல்யாணமாக தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மதி இருந்துட்டு, இங்கே பார் நிலா, கல்யாணம் உங்களுக்கு நடந்துருச்சு, சட்டப்படி நீயும் சோழனும் புருஷன் பொண்டாட்டி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் போனோம் அப்படின்னா நீ சோழனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும், செப்ரேட்டாக நீ தனியாலாம் மாறணும், அதுக்கப்புறம் தான் உனக்கும் சோழனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆகும். அதுக்கப்புறம் உன்னுடைய லட்சியத்தை தேடி நீ தைரியமாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், சரிங்க நான் சோழன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம நிலா சோழன்கிட்ட போய் பேச போகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்களும் நானும் இனி ஒன்று சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது. உங்களுக்கே தெரியும், உங்களை நான் பிடிச்சி போயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, சுச்சுவேஷனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் டிவோர்ஸ் வாங்கலான்னு இருக்கேன், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நிலா, என்ன நிலா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு என்ன சோழன், எத்தனை நாளைக்கு நான் இந்த வீட்டில் இருக்க முடியும்? ரொம்ப நாளைக்கெல்லாம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட்